நீங்கள் பகிர்ந்துள்ள கீழக்கரை கடற்கரை குறித்த கவலையும் அதன் தூய்மை மற்றும் பராமரிப்பு பற்றிய உங்களின் மேலான கருத்துகளும் மிக தெளிவானவை. கீழக்கரை கடற்கரை பராமரிப்பு மற்றும் முன்னேற்ற பரிந்துரைகள். நீங்கள் குறிப்பிட்ட முக்கிய அம்சங்கள் இதோ. தனித்துவம் வாய்ந்த கடற்கரை. ராமநாதபுரம் மாவட்டத்திலேயே கீழக்கரை கடற்கரை போன்ற அமைப்பு வேறு எங்கும் இல்லை. ஆனால் அதன் அசுத்தம் மிகவும் கவலைக்குரியதாக உள்ளது. சாக்கடை கழிவு. கடற்கரை ஓரத்தில் சாக்கடை நீர் ஓடுவதை அரசாங்கமும் பொதுமக்களும் கவனித்து சரி செய்ய வேண்டியது அவசியம். பொழுதுபோக்கு மையம். வெள்ளி முதல் ஞாயிறு வரை பன்னாட்டார் தெருக்கோவில் கடற்கரையிலிருந்து கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் வரை மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் நிலையில் முறையான பராமரிப்பு இல்லை. மின்விளக்கு மற்றும் அமரும் இடங்கள். இரவு நேரங்களில் போதிய மின்விளக்கு வசதி இல்லாததும் இருக்கும் அமரும் இடங்கள் திண்டுகள் முறையாக பராமரிக்கப்படாததும் பெரிய குறைபாடாக உள்ளது. தீர்வுக்கான ஆலோசனைகள். 1. மேம்படுத்தப்பட்ட திண்டுகள். பழைய திண்டுகள் மீது டைல்ஸ் பதித்து நவீனப்படுத்தலாம். 2. தூய்மை பணியாளர்கள். கடற்கரையை பராமரிக்க குறைந்தது 3 நிரந்தர பணியாளர்களை நியமிக்கலாம். 3. கடற்கரை பாதுகாப்பு குழு. கடற்கரையை சுத்தமாக வைத்திருக்க ஒரு சிறப்பு குழுவை அமைத்து செயல்படலாம். 4. கூட்டு பொறுப்பு. அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்லாமல் ஊர் மக்களும் இணைந்து நம் கடற்கரையின் வரலாற்றை போற்றும் வகையில் அதை மீட்டெடுக்க வேண்டும். நம் கடற்கரைக்கு பொலிவு கொடுப்போம், கடற்கரையை மீட்டெடுப்போம் என்ற உங்களின் உயரிய நோக்கம் நிறைவேற வாழ்த்துகள். இப்படிக்கு மேலத்தெருவைச் சேர்ந்த SAK முசப்பிஹு.